40வது ஸ்லோகம் வரைக்கும் முடிச்சோம்னு நினைக்கிறேன். சரசீஹி பரிசீலித்தும் மயா கமிகர்மீகிருத நைக நீவ்ருதா இல்லையா? அதிதித்வம் அநாயி சா திருஷோஹோ சதசத் சம்சய கோச்சர உதரி சா தமயந்தி மம திருஷோஹோ அதிதித்வம் அநாயி. எங்கேயோ நான் இப்படி எல்லா சரஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு ஒவ்வொன்றுத்தையா நம்ம போய் பார்த்து அனலைஸ் பண்றச்சே எதேச்சியா ஆகஸ்மிகமா அவ அப்படி என் கண் முன்னாடி நின்னா அந்த தமயந்தி அப்படின்னு சொன்னார். ஸோ அவளை இவ்வளவு தூரம் நீ டிஸ்கிரைப் பண்றியே, அவளை என்ன பாத்தியான ஒருத்தர் கேட்பாளோ இல்லையோ, நீனும் வெறும் ஹியர்ஸேனால சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு நலம் கேட்டுட்டான்னா அந்த அன்னபக்ஷிய. அதுக்காக அந்த அன்னபக்ஷி சொல்றேன்ல, நான் கண் பார்வையில என் கண் பார்வையில பட்டாவ அப்படிங்கிறதுக்கு அது சொல்றது. ப்ரூஃப் இஸ் பிரத்யக்ஷம் போல ஒரு ப்ரூஃப் கிடையாதோ இல்லையோ, அதுதானே பெஸ்ட். அதனால அதை முதல்ல சொல்லிக்கிறேன். அடுத்தது படிங்க. அவதிருத்திய திவோ அபி யௌவதைஹி ந சஹ அதீதவதீம் இமாம். அதீதவதீம் ஆமாமா, கரெக்ட் தானே? அதீதவதீம் இமாம் அஹம் கதம் அஸ்து கதமஹ து விதாதுஹு ஆஷயே பதிஹி அஸ்யாஹ வசதி இதி அசிந்தயம். அவதிருத்ய திவஹ அபி யௌவதைஹி ந சஹ அதீதவதி இமாம் அஹம் கதமஹ து விதாதுஹு ஆஷயே பதிஹி அஸ்யாஹ வசதி இதி அசிந்தயம். இவளை பத்தி யோசிச்சான முதல்ல அந்த அன்னபக்ஷியை இவளை பார்த்த உடனே, தமயந்திய பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் இவ அப்சர ஸ்திரீக்களோட சேர்ந்து படிக்கல, அதனால சேர்ந்து படிக்கலங்கிறது ஒரு சமம் இல்லைங்கிற அர்த்தத்துக்காக அவர் சொல்றார். திவஹா அபி யௌவதைஹி சஹ ந அதீதவதீம் இமாம் அவதிருத்ய இதி மத்வா. இவ அந்த அப்சர ஸ்திரீகளோட சேர்ந்து இவ உட்காந்துட்டு படிக்கலங்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு, அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு, இது நிச்சித்ய அவதிருத்திய விதாதுஹு ஆஷையே, பிரம்மாவனுடைய மனசுல இவளுக்கு யார பத்தின்னு அவர் தீர்மானிச்சிருக்காருன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தாரா. கான்டெக்ஸ்டுக்கு வரணுமோ இல்லையோ, என்னத்துக்காகடா தமயந்திய பத்தி இங்க நலன்ட்ட பேசணுங்கிற கான்டெக்ஸ்ட கொண்டு கோக்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். நான் பார்த்தேன் நேரா அவளை, பிரத்யக்ஷமா பார்த்த மாத்திரத்துல எனக்கு என்ன மனசுல தோணித்துன்னா, அப்சர ஸ்திரீக்களெல்லாம் விட வசதியான ஒரு அழகு இவள்கிட்ட இருக்கே, இவளுக்கு யார பத்தியா பகவான் முடிச்சு வச்சிருப்பார் அப்படின்னு ஒரு க்ஷணம் யோசிச்சேன். அதுதான் இதனுடைய இம்போர்ட். ஆனா அது எழுதியிருக்கிற விதம் எப்படின்னா, அகம் நான், இமாம் இவளை, திவஹா அபி யௌவதைஹி அபி. ஸோ இங்க அதாவது சொர்க்கத்துல இருக்கிற பெண்கள், யௌவதம்ங்கிறது சமூகார்த்தம், யுவதீனாம் சமூகா யௌவதம். ஸோ யௌவதைஹிங்கிறது இந்த ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய பல பெண்களுடைய சமூகங்கள் இருக்குமோ இல்லையோ, ஒரே ஒரு அப்சரஸ்திரீங்கிறது, அந்த அப்சரஸ்திரீக்குள்ளேயே நம்ம காதம்பரி படிச்சோம்னா தெரியும் 16 குலங்கள் இருக்குன்னு சொல்றார். ஜலத்திலேருந்து உண்டானது, சந்திரன்லேருந்து உண்டானது அப்படின்னுட்டு 16 விதமான குலங்கள் அப்சரஸ்திரீக்களுக்கே சொல்றார். கந்தர்வ ஸ்திரீக்களுக்கு சொல்றார். அப்புறம் சித்த, எத்தனையோ யக்ஷி, அந்த மாதிரி பல குலங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பெண்மணி குலங்களும் ஒன்னொன்னும் யௌவதம்னு பேரு. ஸோ ஒவ்வொரு யுவதி சமூகம், அதுல பல யுவதி சமூகங்கள், நீ யார வேணாலும் எடுத்துக்கோங்க, அவளோட எல்லாம் இவ உட்காந்துட்டு சேர்ந்து படிக்கல. ஏன்னா she could not be considered as equal to any of those people. ஒருத்தரோட இப்ப நம்ம கூட கிளாஸ்ல உட்காந்துட்டு படிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் சம வயஸ்கால் அல்லது சம புத்தி, ஏதோ ஒரு விதத்துல there is a ஔபம்யம் there, அதனால உட்கார்றதுக்கு ஒரு தகுதி இருக்குன்னு சொல்லலாம். இவன் அவளோட கூட உட்காரலன்னா, இவாளெல்லாம் கிமுத புவனானாம் யௌவதம் இல்லையா, பூமியில இருக்கக்கூடிய யுவதி சமூகத்தோட உட்கார்ந்துட்டு இருப்பாளா என்ன? ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய யுவதி சமூகத்தோடய அவ உட்காரல, பெண்களுடைய சமூகத்தோட உட்காரல.
அப்போ இவாளோட உட்கார முடியுமா அப்படின்னு கிமுத்த. அந்த கிமுத்தங்கிறது ஆக்சுவலி துவனி, அங்க அந்த அர்த்தாபத்தி உங்களுக்கு துவனி. ஸோ திவஹா அபி யௌவதைஹி சஹா, ஸ்வர்க்கத்தினுடைய யுவதி பெண் சமூகங்களுடன் கூட ந அதீதவதீம் இது அவதாரிய என்று நினைத்து, என்று தீர்மானித்து, இவ படிக்கவில்லை என்று தீர்மானித்து, விதாதுஹு ஆசையே, விதாது பிரம்மாவனுடைய ஆசையே மனதில். இந்த ஆசையங்கிற வேர்டு பிரசங்காத்து சொல்றேன். ஆசையங்கிறது ஆக்சுவலி சம்ஸ்கார விசேஷம்னுட்டு யோகத்துல உண்டு. ஆசையங்கிறது இட் இஸ் அ சம்ஸ்காரம். அது விளக்கினாதான் நமக்கு மோக்ஷம்னுட்டு யோக தர்சனத்துல வேர்டு. ஆனா இங்க பொதுவான அர்த்தம் என்னன்னா ஆசையான மனசுன்னு அர்த்தம். அதனால பிரம்மாவனுடைய மனதில் கதமஹா அஸ்யாஹா பதிஹி, எவர் இவளுக்கு அஸ்யாஹா இவளுக்கு கதமஹா பதிஹி வசதி, எந்த கணவன் வசிக்கிறான் என்று தெரியல. இவளுக்கு பதியாக யார அவர் நினைச்சு மனசுல தீர்மானம் பண்ணிருக்காருன்னு தெரியல. ஏன்னா பூமியில இருக்கிறவாளை விட பாதாளத்துல இருக்கிறவாளை விட சொர்க்கத்துல இருக்கிறவாளை விட இவ வசத்தியான அழகா இருக்கா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரைட்டா? இதுக்கு அபிஞான சாக்குந்தலத்துல பிரபாதரளம் ஜோதிஹி, அதானே? பிரபாதரளம் ஜோதி அது இல்ல. விதிஹி அத்ர போஸ்தாரம் கம் இஹ உபஸ்தாபயதி இதி ந ஜானே அரவிந்த் புஷ்பம். ஆமா, அனாக்ராதம் புஷ்பம் கிசலயம் அலூனம் கரதலைஹி, அப்படியே வெட்டப்படாத ஒரு கையினால தொடப்படாத ஒரு புஷ்பம் அது அனாக்ராதம் புஷ்பம். எனக்கு அந்த வார்த்தை இருக்கிறதுலாம் அகண்டித்தா நாம் புண்ணியம் பலம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அனாக்ராதம் புஷ்பம் கிசலயம் அலூனம் கரதலைஹி. सो कः कथमः विधातुः आशये पतिः अस्याः वसति इति अचिन्तयम् அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த இடத்துல அலங்காரம் பார்த்தோம்னா பிரதீப அலங்காரம் இருக்கு. பிரதீபம்ங்கிறது பிரசித்த உபமானத்தை திரஸ்காரம் பண்றதுங்கிற ஒரு டைப் ஆஃப் பிரதீப அலங்காரம். அதாவது கிரியா உபயோகி இருக்கக்கூடியதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு டைப் ஆஃப் பிரதிபா அலங்காரம் பார்த்தோம்னா உபமேயத்தை ஒசத்தியா சொல்றதுக்கு உபமேய உத்கர்ஷாய உபமான திரஸ்காரகாங்கிறது ஒரு டைப் ஆஃப் இது. திரஸ்காரகா இல்ல அநாதரகா. ஸோ ஸ்வர்கஸ்ய யௌவதைஹி அப்படி சஹசான அதீதவதிங்கிறச்சு அந்த இடத்துல இவளுடைய சௌந்தரியத்துக்கு உபமான பூதமா இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீகளை திரஸ்காரம் பண்றாரு அப்படின்னு பிரதிபா. வியதிரேகாங்கிறது இந்த இடத்துல இவ அவளை விட பெட்டர் அப்படின்னு சொல்லல, அதிகம்னு சொல்லல. வியங்கியம்னு சொல்லிக்கலாம், பட் வியங்கியத்துக்கு ஒன்றும் பெரிய சமத்காரம் இல்லையா அந்த இடத்துல. அனுரூபம் இமம் நிரூபயன் அத்தஹ சர்வேஷு அப்பி பூர்வபக்ஷதாம் யுவசு வியபனேதும் அக்ஷமஹ த்வயி சித்தாந்த தியம் நிவேஷயம். இங்க கனெக்ஷன் பண்ணணுமோ இல்லையோ, அவ அப்சர ஸ்திரீக்களை விட வசதியா இருக்கா. அப்ப நம்ம நலன் எப்படி நலனும் வசதியா இருக்கான்னு சொல்லணுமா இல்லையா? அதுக்கு ரொம்ப அழகா சொன்னார். எல்லா இளைஞர்களும் அவளை பொறுத்தவரையில் அவளுக்கு அனுரூபமா யாரு இருக்கான்னு பிரம்மாவோட ஹிருதயத்துல அவர் யோசிச்சாராம் முதல்ல இல்லையா? கதமஹா பதிஹி வசதி பிரம்மணஹா ஹிருதயே அப்படின்னு யோசிச்சேன்னு சொல்றதோ இல்லையோ அந்த பக்ஷி. அதுக்கு பிரம்மா யோசிச்சப்போ அவர் என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன்னா எல்லா இளைஞர்களையும் ஒரு பூர்வபக்ஷமா வச்சுட்டார். பூர்வபக்ஷங்கிறச்சே கண்டிக்கணுமோ இல்லையோ. ஏதோ இப்போ பூர்வபக்ஷத்துல பூர்வபக்ஷம்னு நம்ம பிரைமா ஃபேசி ஆர்கியூமெண்ட்னு வைக்கிறதுக்கு தேர் ஷுட் ஃபர்ஸ்ட் பி அ லாஜிக் ஃபார் இட் டு பி இது. எப்படி இப்போ இந்த சர்வதர்ஷன சங்கிரகத்துலலாம் ஒவ்வொரு தர்சனத்துக்கும் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அவன் சொல்றபடி நம்ம ஆர்கியூ பண்ணிட்டே போனோம்னா ரைட்டா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா அடுத்த சித்தாந்தி வரைச்சே நமக்கு அந்த சித்தாந்தி பூர்வபக்ஷியை அடிச்சு சித்தாந்தி தான் வசத்தின்னு நம்ம மனசுல தோணிப்படுறதா இல்லையா? அந்த மாதிரி இங்க மற்ற இளைஞர்கள் எல்லாமே பூர்வபக்ஷதம்.
பூர்வபக்ஷா இங்க வந்து சித்தாந்தமா நீ தான் இருக்கேன்னு எனக்கு தோணித்து. புரியுறதா? ஸ்லோகத்தை பார்ப்போம். சோ இம அனுரூபம் நிரூபயன் அனுரூபம் இமம் நிரூபயன் அத சர்வேஷ்வபி பூர்வபக்ஷதாம் யுவசு வியபனேதும் அக்ஷமஹ த்வயி சித்தாந்த தியம் ஞவேஷயம். த்வயி உன்னிடத்தில் சித்தாந்த தியம் ஞவேஷயம் சித்தாந்தமாக இருக்கும் தீஹி புத்தி சித்தாந்த பக்ஷஸ்ய தீஹி புத்திஹி அந்த ஒரு விசாரம் இருக்கே அதை ஞவேஷயம் ஒன்னிடத்தில் நான் அந்த நீதான் சித்தாந்தம் அப்படின்னு நான் வந்து ஒன்னிடத்துல அந்த தாட்டை வச்சேன். அது ராமே பக்திங்கிற மாதிரி துவயி சித்தாந்த விஷயா ஸ்தாபிதா. ஸோ ஒன்னிடத்துல நீதான் சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு விசாரம் ஒரு தாட்டை வந்து ஒரு எண்ணத்தை ஞவேஷயம் வைத்தேன். எண்ணத்தினால முன்னாடி வந்து இது கொடுக்கிறார். அனுரூபம் இமம் அஸ்யாஹா அனுரூபம் இமம் நிரூபயன்னு ஒருத்தரையா யோசிச்சு, அதாவது இமம் நிரூபயன்னுங்கிறச்சு இந்த இவளுக்கு யோக்கியமாக ஒரு பதியை பத்தி நிரூபயன்னு யோசித்து கொண்டிருக்கும் பிரம்மா இல்லையா? அந்த விசார என்ன, அதாவது நிரூபயன்னுங்கிறது அந்த பக்ஷி தன்னை பத்தி தான் சொல்லிக்கிறது. நிரூபயன்னு அகம் அதுக்கு தான் போறது. சரியா? ஏன்னா பிரம்மாவனுடைய மனசுல பத்தி யாருன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனா நான் வந்து இவளுக்கு யாரு பத்தின்னு யோசிச்சு பார்த்தேன் இல்ல. அஸ்யாக அனுரூபம் இமம் நிரூபயன்னு இவளுக்கு வந்து உகந்த ஒரு பதி யாரு அல்லது இவன் தானா அப்படின்னு யோசிச்சு கொண்டே இருக்கும் பொழுது ஒருத்தரையா போய் பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப பல இடங்கள் போச்சுன்னு சொல்லி சரசீகி பரிசீலயித்தும்னுட்டு முன்னாடி. அதனால அந்த குளங்கள்லாம் பரிசீலனம் பண்றச்சே ஏதோ கண்ணில் படுவா, இவன் ஒருவேளை வந்து தமயந்திக்கு பத்தியா மனசுல வச்சுட்டு இருக்காரோ பிரம்மா அப்படின்னு ஒருத்தரையா கேண்டிடேட்டை நான் வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறச்சே என்னாச்சுன்னா மனசுல சர்வேஷு அபி யுவசு எல்லா இளைஞர்களிடத்தில் பூர்வபக்ஷதாம் வியபனேதும் அக்ஷமஹா சன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு இருக்கிறச்சு இவரிடத்துல இந்த இளைஞனிடத்துல வந்து பூர்வபக்ஷமாக இருக்கும் தன்மைதான் இருக்கு. பூர்வபக்ஷமாக தான் இந்த இளைஞனை ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த பூர்வபக்ஷஸ்ய பாவம் வியபனேதும் அதை விளக்குவதற்கு முடியாமல் இருந்தேன். ஐடியாவை புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒவ்வொருத்தரை பார்த்துட்டே இருக்கிறச்சு இவனிடத்துல ஒரு ஆபாத யோக்கியதா இருக்கு, ஒரு மேலோட்டமா ஒரு யோக்கியதை இருந்தா கூட இவன் வந்து டெஃபினட்டா பூர்வபக்ஷம் தான், அவனிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பூர்வபக்ஷமாக இருக்கும் தன்மைங்கிறத என்னால ஐ குட் நாட் ஷேக் ஆஃப் தட் தாட் பிகாஸ் ஐ ஃபெல்ட் இவன் வந்து அனுரூபம் இல்லை. ஒரு குணத்துல வேணா தமயந்தியோட ஒப்ப சொல்லலாம், ஆனா இவன் வந்து சித்தாந்தமா இருக்க முடியாது, இவன் வந்து பூர்வபக்ஷம் தான் அப்படிங்கிற அந்த பூர்வபக்ஷமாக இருக்கும் தன்மையை விளக்க முடியாமல் இருந்து கொண்டு. சரியா? சர்வேஷு அபி யுவசு பூர்வபக்ஷதாம் வியபனேதும் அக்ஷமஹா சன்னு அதை விளக்க முடியாமல் இருக்கும் நான் என்ன பண்ணேன் கடைசியில துவயி சித்தாந்ததியம் ஞவேஷயம் உன்னிடத்துல ஒரு சித்தாந்திங்கிற ஒரு புத்தி எனக்கு ஏற்பட்டது, ஒரு விசாரம் ஏற்பட்டது. வந்துதா? ஆமா. ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து பார்த்து நிராகரிச்சுட்டோம், கடைசியில இவன்ட்ட வந்து முடியாது. அவ்வளவுதான். என்ன ஒரு ஆர்குமெண்ட், அதாவது அதுதான் அங்க அவருடைய சாஸ்திர இது தெரியறது, பலம் தெரியறது. அண்ட் அந்த போடுற விதமும் அந்த பதங்களுடைய ஒரு இது யோசிச்சுதான் அர்த்தம் சொல்ல முடியும், சாதாரணமா சொல்லிட முடியாது, கஷ்டம் அது. அனுரூபம் இமம் வேர்ட்ஸ் எல்லாம் என்னமோ தெரிஞ்ச வேர்ட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு, அதை கோத்துண்டு வரைச்சேதான் அதுல அழகே. அனுரூபம் இமம் நிரூபயன்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து இவன் தான் அனுரூபமோ அவளுக்கு ஒப்பவனோ அப்படின்னு யோசிச்சுட்டே நான் வந்தேன், விசாரிச்சுட்டே இருந்தேன். சரியா? அத சர்வேஷு அபி பூர்வபக்ஷதாம் யுவசு வியபனேதும் அக்ஷமஹ
எல்லா இளைஞர்களிடத்துல இவன் பூர்வபக்ஷமா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை என்னால அசைக்க முடியல. இல்ல இவன் ஒருவேளை சித்தாந்தி ஆயிடலாமோ, இவன் தான் அவளுக்கு யோக்கியமோ அப்படின்னு ஒருவேளை வரலாமோன்னு ஒண்ணுன்னா யோசிக்கிறச்சு முடியல. இவன் என்னதான் இருந்தாலும் இவன் வந்து யோக்கியம் கிடையாது, அவளுக்கு ஒப்ப இருக்க முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்தாராம். நீதான் சித்தாந்தி அப்படின்னு முடிச்சார். ஏன்னா சமஹா சமேன ஏவ சோபத்தே இல்லையா. அதனால வந்து உனக்கு நீ வந்து எப்படி ஆண்களுக்கு நடுவுல சிரேஷ்டனா இருக்கியோ அவளும் வந்து யுவதி சிரேஷ்டா. அதனால 2 பேருக்கும் ஸ்திரீ ரத்னமும் பும் ரத்னமும் 2 சேர்க்கறது தானே சரியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர சம அலங்காரம் இங்க. ஸ்ரீ ரத்னமும் காளிதாசனோட வேர்டு தான். அதாவது ரூபசீமையா கிருத சம்ஸ்கார விபோதனஸ்ய மே சிரமபி அவலோகிதா அத்ய சா ஸ்மிருதிம் ஆரூடவதி சுச்சிஸ்மிதா. அனயா தவ ரூபசீமையா கிருத சம்ஸ்கார விபோதனஸ்ய மே சிரமபி அவலோகிதா அத்ய ஸ்மிருதிம் ஆரூடவதி சுச்சிஸ்மிதா. என்னைக்கோ பார்த்துருக்குமோ இல்லையோ இந்த அன்னபக்ஷி, இன்னைக்கா போய் பார்த்துட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா மெமரியில இருக்கிறதுக்கு அதுக்கு அதுதான் சொல்லி தோல்லையோ சரசீகி பரிசீலை தும்முன்னுண்டு. ஸோ அது மைக்ரேஷன் பண்ணிட்டு அதை எங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்திருக்கோம். என்னைக்கோ தமயந்தியை பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஏன் அதுக்கு ஞாபகம் வந்து இந்த நலன்ட்ட இப்படி விவரிச்சு தமயந்தியை பத்தி சொல்லணும், அதுக்கு ரீசனிங் சொல்றது பக்ஷி. அனையா தவ ரூபசீமையா உன்னுடைய இந்த ஒரு அழகனுடைய ஒரு எல்லையை பார்த்துவிட்டு, உன்னுடைய சௌந்தரியத்தினுடைய ஒரு எல்லைங்கிறது எங்க அப்படின்னா இங்க பார்த்தேன் உன்னிடத்துல. அதை பார்த்த உடனே அவளோட ஞாபகம் எனக்கு வந்துருத்துங்கிற இந்த ஸ்மரணாலங்காரம். அதாவது உன்னை பார்த்த உடனே நீ எப்படி வந்து இளைஞர்களுடைய ஒரு சௌந்தரியத்துக்கு எல்லை மாதிரி நீ இருக்கையோ, தவ ரூப சீமையா உன்னுடைய ஒரு சௌந்தரிய மரியாதா அல்லது உன்னுடைய சௌந்தரிய சீமா எல்லைங்கிறத நான் பார்த்துட்டேன் இல்லையோ. அதை பார்த்ததுனால இப்ப என்ன ஆயிடுத்து, அவளுடைய ஒரு கிருத சம்ஸ்கார விபோதனஸ்ய நமக்கு ஸ்மிருதிங்கிறது என்னத்தினால ஏற்படுறது, ஒரு விஷயத்தை பார்க்கறச்சே வேறு ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நமக்கு வந்து சம்ஸ்கார உத்போதம் ஏற்படுறதோ இல்லையோ, அந்த சம்ஸ்கார உத்போதத்தை சொல்றார் கிருத சம்ஸ்கார விபோதனஸ்ய. ஒரு புஸ்தகத்தை பார்க்கறச்சு நம்ம இன்னைக்கோ சின்ன வயசுல படிச்சிருப்போமா இருக்கும் ஸ்லோகம், இன்னைக்கு வந்து அந்த ஸ்லோகத்தை திருப்பி பார்த்த உடனே ஐயோ இது ஏதோ படிச்ச மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அப்புறம் வேற ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வரும் தொடர்ச்சியா. வாத்தியாரெல்லாம் பாடம் நடத்துருச்சு, அவர் வந்து துவன்யாலோகம் நடத்துறாரா குமாரசம்பவம் நடத்துறாரா சாகுந்தலம் நடத்துறாரான்னு தெரியாது. அப்படி ஒண்ணு இதுல வேற வரும், லலிதா சஹஸ்ரநாமம் நடத்துருச்சே குமாரசம்பவம் வந்துட்டு இருக்கோம் அங்க. அப்படி அது வந்து அந்த ஸ்மிருதியினுடைய ஒரு விவகாரம் நமக்கு சொல்லவே முடியாது, எந்த சம்ஸ்காரத்தினுடைய உத்போதம் ஏற்படுறதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு மீன் வந்து பிறந்த உடனே அதுக்கு வந்து ஜலத்துல வந்து நீஞ்ச எப்படி தெரியறது, அந்த சம்ஸ்காரம் உத்போதம் ஆகிறதுனால தானே அந்த ஒரு பர்டிகுலர் டயத்துல. அப்போ இங்கே இது எப்படி சொல்றது, தவ ரூப சீமையா அனையா தவ ரூப சீமையா உன்னுடைய இந்த ஒரு அழகினுடைய எல்லையினால கிருத சம்ஸ்கார போதனஸ்ய மே, அது வந்து தனக்கு அட்ஜெக்டிவா போறது, மேங்கிறதுக்கு அட்ஜெக்டிவ். ஒரு சம்ஸ்காரத்திற்கு உத்போதம் ஏற்பட்டவனான என்னுடைய ஸ்மிருதிம் ஆரூடவதி என்னுடைய நினைவிற்கு அவள் வந்தாள். யாரு வந்தா அப்படின்னா சிரமபி அவலோகிதா, வெகுகாலம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்க்கப்பட்ட இல்லையா. சிரமபி அவலோகிதாங்கிறச்சு சிறகாலாத் பூர்வம் அவலோகிதா, எப்பயோ பார்த்தது அந்த இவளை. ஆனா அவ சுச்சி ஸ்மிதா. ஜென்ரலி நமக்கு வந்து சில பேரெல்லாம் அவளுடைய சிரிப்புனால நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருந்தான்னா அந்த முகத்தை ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே ஒரு பியோர் ஸ்மைல் அது வந்து சட்டுன்னு அட்ராக்ட் பண்ணும் மனுஷால. அதனால சுச்சி ஸ்மிதாங்கிறார். அப்படியே ஒரு அழகான புஞ்சிரிப்போட இருக்கிற அந்த தமயந்தியினுடைய முகமானது ரொம்ப காலம் முன்னாடி பார்த்ததாக இருந்த பொழுதிலும் சிரமபி அவலோகிதா சுச்சிஸ்மிதா சா தமயந்தி அத்ய இன்னைக்கு ஸ்மிருதிம் ஆரூடவதி என்னுடைய மனசுல அவ வந்து உட்கார்ந்துட்டா. என்னத்தினால, தவ அனையா ரூபசீமையா கிருத சம்ஸ்கார விபோதனஸ்ய மே ஸ்மிருதி,
உன்னுடைய இந்த அழகினுடைய இதை பார்த்த உடனே அந்த என் மனசுல இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரத்துக்கு ஒரு உத்போதனம் ஏற்பட்டுடுத்து. விபோதனஸ்ய அப்படி இருக்கக்கூடிய என் மனசுல வந்துடுத்து இல்லையா. பூர்வ அனுபவம் சம்ஸ்கார விபோதனஸ்ய என்ன சொன்ன, பூர்வ அனுபவம் பண்ணப்பட்டதுக்கு இங்க அந்த முன்னாடி அனுபவம் பண்ணோம் இல்லையா, அதாவது முன்னாடி தமயந்திய பார்த்திருக்கு, பார்த்த உடனே அந்த ஒரு அது வந்து ஒரு பாவனா, அது மனசுல வந்து ஒரு சம்ஸ்காரமா உட்கார்ந்துட்டு இருக்குமா இல்லையா, அது இங்க வந்து டைரக்டா நம்ம ஒரு விஷயம் அந்த தமயந்திங்கிற விஷயத்தை இப்போ அது பார்க்காட்டா கூட மனசுல இருக்கிற சம்ஸ்காரத்தினால ஏற்பட்ட ஒரு ஸ்மிருதி. சே ஸ்மிருதி கேன் பி ஆஃப் டூ டைப்ஸ் இல்லையா. அனுபவஜன்யாதான் ஸ்மிருதி, ஆனா அனுபவத்தினால ஏற்பட்ட சம்ஸ்காரம், அந்த சம்ஸ்காரத்தினால ஏற்பட்ட ஸ்மிருதி. சோ அந்த சம்ஸ்காரத்தினால உற்பத்தி சம்ஸ்காரம் உத்போதமாயிருக்கு எனக்கு. அப்படிப்பட்ட என்னுடைய ஸ்மிருதிம் ஆரூடவதி நினைவிற்கு வந்தாள். சிரமபி அவலோகிதா வெகு காலத்திற்கு முன்பு பார்க்கப்பட்டவள். சுச்சிஸ்மிதா அழகான ஒரு மந்தஹாசம் புரியும். சா அந்த தமயந்தி அத்ய இன்னைக்கு தவ உன்னுடைய நலனுடைய அனையா அனையாங்கிறச்சே பிரத்யக்ஷமாக நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் பாரு, இந்த ஒரு பிரத்யக்ஷ அனுபவம் எனக்கு மனசுல அவளோட சம்ஸ்காரம் இருக்கு, அந்த சம்ஸ்காரத்தினால ஸ்மிருதியில அவ வந்திருக்கா. இப்போ ப்ராசஸ் புரியுறதா? சோ அனையா ரூபசீமையா உன்னுடைய இந்த சௌந்தரியத்தினால கிருத சம்ஸ்கார விபோதனஸ்ய முன்னாடி அனுபவம் செய்யப்பட்ட சம்ஸ்காரத்திற்கு இப்பொழுது ஒரு உத்பவம் ஒரு உற்பத்தி ஏற்பட்டிருக்கு. அந்த சம்ஸ்காரம் வந்து இப்போ என்ன தூண்டி அப்படிப்பட்ட என்னுடைய ஸ்மிருதிம் மனதில் ஆர் ஸ்மிருதியில் அந்த நினைவில் ஆரூடவதி வந்தவளாக இருக்கிறாள். அவளை இப்ப ஞாபகப்படுத்திட்டேங்கிற சிம்பிள். தமயந்தியும் ஸ்மராமி, உன்னை பார்த்த உடனே தவ சௌந்தர்யேன தமயந்தியும் ஸ்மராமி இத்தியர்த்தா. மேங்கர்ஜே மம ஹம்சஸ்யன்னு ஹம்சம் தானே இப்ப நலனை பார்த்து பேசிட்டு இருக்கு இல்லையா. அதனால இந்த இடத்துல ஸ்மரண அலங்காரம், ஸ்மரண அலங்காரம் அவ்வளவுதான். இங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுமா, மறந்து போயிடுச்சு. சம அலங்காரம் வந்து சமஹா டெஃபினிஷன் வேணும்னு சொல்றேன் வரேன். இல்ல இந்த முன்னாடி வெறும்னா யோக்கியம் யாரோ யோக்கியம் யோகியன இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி அவர் சொல்றார், அவ்வளவுதான். இப்ப நீ வந்து பிரம்மா இவளுக்கு யாரு வந்து அனுரூபமான பத்தின்னு தெரியல, நான் ஒருத்தரையா யோசிக்கிறச்சே நீ தான் அவளுக்கு அனுரூபமான பத்தின்னு நினைக்கிறேன், அதனால சம அலங்காரம்னா யூ ஆர் ஈக்குவல் டு ஹர் அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் இருக்கு. 44 படிங்க. त्वयि वीर विराजते परं दमयन्ति किल किंचितं किल तरुणी स्तनः एव दीप्यते मणिहार आवली रामणीयकम्. त्वयि वीर विराजते परं दमयन्ति किल किंचितं किल தருணீஸ்தன ஏவ தீப்யதே மணிஹாராவளி ராமணீயகம். ஹே வீர, வீரனே, ஒன்னிடத்துலதான் தமயந்தியினுடைய கிலகிஞ்சிதம், கிலகிஞ்சிதம்ங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இந்த இடத்துல, ஸ்ருங்கார சேஷ்டா விசேஷம் அது. அதாவது குரோத அஸ்ரு ஹர்ஷ பீத்யாதேஹே சங்கரஹா கிலகிஞ்சிதம். கிலகிஞ்சிதம் தன்னுடைய டெஃபினிஷன் என்னன்னா குரோத கோபம், அஸ்ரு கண்ணீர், ஹர்ஷ சந்தோஷம், பீதி பயம், இந்த 4 பாவங்களினுடைய ஒரு சங்கரஹா சேர்க்கை இருக்கே அதற்கு வந்து கிலகிஞ்சிதம்னு பேரு. இது வந்து ஸ்ருங்கார சேஷ்டையில ஒண்ணு. அந்த கிலகிஞ்சிதம்ங்கிறது ஒன்னிடத்துலதான் பரம் விராஜதே, உன்னோட சேர்ந்து இருந்தாதான் அவளுடைய அந்த மாதிரி பலவிதமான ஸ்ருங்கார சேஷ்டைகளுக்கெல்லாம் ஒரு இது இருக்கும், ஒரு பொலிவு இருக்கும். உன்னோட சேரணும், அப்போதான் அதுக்கு வந்து அழகு இருக்கும். சோ துவயி ஏவ விராஜதே, ஒன்னிடத்துலதான் அது வந்து ஒரு பரிமளிச்சு இருக்கும். எது போல அதுக்கு வந்து இது திருஷ்டாந்தம் சொல்றார்.
ஆக்சுவலி திருஷ்டாந்தம் இல்லை இந்த இடத்துல வந்து பிரதிவஸ்து உபமா, அது அப்புறம் சொல்றேன். ஸோ தருணி ஸ்தனஹா ஏவ மணிஹாராவளி ராமணீயகம் தீப்யதே, ஸ்தனே ஏவ ராமணீயகம் தீப்யதே. தருணி ஸ்தனே, பெண்ணனுடைய ஒரு மார்பகங்களில்தான் மணிஹார ஆவலி ராமணீயகம் தீப்யதே. ஒரு அந்த முத்து மாலையோ இல்லை மணி ரத்னங்களினால அப்படியே வந்து ஒரு ஒரு பண்ணப்பட்ட ஒரு ஹாரம் இருக்கு. அந்த ஹாரம் வந்து ஒரு பெண்ணு அணியறச்சே தான் அதுக்கு வந்து தீப்யத்தை, அது அழகா இருக்கு. அதே போல என்னதான் தமயந்தியினுடைய ஒரு சேஷ்டைகள்லாம் நன்னா இருந்தா கூட அது ஒன்ன குறிச்சு இருந்ததுன்னா தான் அதுக்கு ஒரு ஒரு மேன்மை. எப்படி ஒரு மாலையானது ஒரு பெண்ணனுடைய மார்பகங்களை அலங்காரம் பண்ணித்துன்னா அது வந்து தீப்யத்தை அழகாக இருக்கோ அது போல அப்படின்னு இந்த இடத்துல வந்து பிரதிவஸ்தூபம் என்ன திருஷ்டாந்தம் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா விராஜத்தே தீப்யத்தேன்னு ஒரே மீனிங் உடைய 2 பதம் போட்டிருக்கிறதுனால பிரதிவஸ்தூபமா. சரியா? என்ன சாதாரண தர்மம் வாங்கிக்கங்க. தீப்யத்தே ராஜத்தே அது வர்பு தானம்மா. தாபேன பிராஜத்தே சூர்யா, இது கிளிகிஞ்சிதம்ங்கிறது இங்க சிங்கார சேஷ்டா, இங்கே ராமணீயக்கம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு பியூட்டி, சௌந்தர்யம். தமயந்தியாக சௌந்தர்யம் त्वयि एव विराजते, மணிஹாரஸ்ய சௌந்தர்யம் தருணி ஸ்தனே ஏவ விராஜதே. அவ்வளவுதான். திருஷ்டாந்தத்துல வந்து வேற சமான தர்மம் வேற இதுவே வர்பு உங்களுக்கு இந்த மாதிரி சேமா இருக்காது. தாபேன பிராஜதே சூர்யா சூரஸ் சாப்பேன ராஜதே. எக்ஸாம்பிள் இதுல குவாலயானந்தத்துல பாருங்க. त्वयि वीर विराजते परम दमयन्ती किल किंचितम किल. அந்த இடத்துல கில கிலன்னு வர்றச்சு சப்தாலங்காரம் அழகா வந்திருக்கு. கில கிஞ்சிதம்ங்கிறது ஒரு சிங்கார விசேஷம், சிங்கார சேஷ்டா விசேஷம். நிறைய சொல்றார் தசரூபகத்துல. கில கிஞ்சிதம், மோட்டாயுதம், குட்டாயுதம் எல்லாமோ இருக்கு. அதுல பல சிங்கார சேஷ்டிதம் இதுலயும் இருக்கும். பிரதாபருத்ரிக்கும் படிச்சிருப்பேள். அதனால பரம் ஹே வீர त्वयि உன்னிடத்தில் தான், தமயந்தியாக கிலகிஞ்சிதம். எதுக்கு அந்த இடத்துல வீரன்னு போட்டார்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த கிலகிஞ்சிதமோட டெஃபினிஷனை பார்த்தேன்னா தான் வீரங்கிறது சரியா வரும். பலவிதமான கான்ட்ராஸ்டிங் இமோஷன்ஸோட இருக்கிறதுங்கிறது தான் கிலகிஞ்சிதம். குரோத அஸ்ரு, கோபமும் இருக்கு, கண்ணீரும் இருக்கு, ஹர்ஷ சந்தோஷமும் இருக்கு, பீதியும் இருக்கு, பயமும் இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ஒரு மனோதைரியம் வேண்டாமா இல்லையா அவனுக்கு? என்னடா அது இப்படி வந்து ஒரு க்ஷணச்சித்தம் க்ஷணப்பித்தம்ங்கிற மாதிரி இருக்குல்ல. எல்லா விதமான இமோஷன்ஸும் ஒரே சமயத்துல இந்த பெண்ணிடத்துல இருக்கிறச்சு. அதை வந்து ஒரு ஒரு அனுசரிச்சு அதை ரசிக்கிறதுக்கு தன்மை இருக்கக்கூடியவன் ஒரு பெரிய மனோதைரியம் உடையவனா தான் இருக்கணும். அதனால வந்து நளனை வந்து வீரான்னு அட்ரஸ் பண்றான். त्वयि வீர விராஜதே பரம், ஒன்னிடத்தில் தான் பரம் விராஜதே, மிகவும் அதிசயேன விராஜதே, அல்லது கேவலம் त्वयि ஏவ விராஜதே, ஒன்னிடத்துல ஒண்டிதான் அது அழகா இருக்கும். அவளுடைய இந்த பலவிதமான சிங்கார சேஷ்டா. ஏன்னா அந்த பரம்ங்கிறத வந்து கேவலம்னு போட்டாதான் சரியா இருக்கும். ஏன்னா கீழே வந்து 2வது லைன்ல ஏவன்னு இருக்கிறதுனால அதோட ஒட்டி வரும். அப்பதான் பிரதிவஸ்துவா இருக்கும், வஸ்து பிரதிவஸ்துவா. சோ மணிஹாராவளி ராமணீயகம் தருணீஸ்தனே ஏவ தீப்யதே. சரியா? அடுத்த படி சொல்றீங்களா? தவ ரூபம் இதம் தயா வினா விஃபலம் புஷ்பம் இவ அவகேஷினஹ இயம் ரித்ததனா விருதா அவனி ஸ்வவனி சம்பிரவதத் பிகா அபிகா. तव रूपमिदं तया विना विफलं पुष्पमिव अवकेशिनः इयं वृद्धदना वृथावनी स्ववनी संप्रवदत् पिकापिका. அதெல்லாம் இது நிறைய சப்தாலங்காரம் இவரோடதுல. அனுப்பிராசம், விருத்தி அனுப்பிராசம், சேகானுப்பிராசம்னு வரிசையா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும். ஆனா அதை விட வசத்தியா இருக்கிறது அந்த அந்த ஐடியா தட் ஹி விஷஸ் டு கன்வே. தவ ரூபம் இதம் தயா வினா விபலம். இப்போ பாயிண்ட்டுக்கு வருது ஸ்லோவா. என்ன நேரடியா வந்து நான் தமயந்தியை பார்த்தேன், அவதான் உனக்கு சரி, நான் உனக்கும் அவளுக்கும் வந்து இப்போ நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வந்து அதை வந்து அழகா கோர்வையா எடுத்துட்டு போறது அந்த அன்னபக்ஷி. எப்படின்னா
அவளிடத்துல இருக்கக்கூடிய பலவிதமான சிங்கார சேஷ்டைகள் உன்னிடத்துல இருந்தாதான் அதுக்கு யோக்கியதை, அதுதான் அழகா இருக்கும். அவ இல்லாமலும் சோ அவ பட்சத்துல சொல்லிட்டு இவன் பட்சத்திலயும் சொல்லணுமோ இல்லையோ, உன்னுடைய இந்த ரூபம் இருக்கே தவ ரூப சீமையா ஏவ எனக்கு அவளுடைய ஞாபகம் வந்தது, கிருத சம்ஸ்கார உத்போதனஹா விபோதனஸ்ய அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சப்போ உன்னுடைய இந்த ரூபம் இருக்கே அவ இல்லாத விபலம், வேஸ்ட். தவ ரூபம் இதம், உன்னுடைய இந்த ரூபமும் தயாவினா தமயந்தியாவினா விபலம், ரொம்ப ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு அழகு. ஏன்னா அதுக்கு ஒரு ஃப்ரூட், இஃப் இட் ஷுட் பி சக்சஸ்ஃபுல்லுங்கிறது இல்லை, ஒரு பலனோட இருக்கிறதா இருக்கணும்னா, வீண் போகாமல் இருக்கணும்னா அவளோட நீ சேர்க்கை தான் உனக்கு சரி. அதுக்காக சொல்றது. ஸோ தவ ரூபம் இதம், உன்னுடைய இந்த அழகும் தயாவினா இந்த தமயந்தி இல்லாமல், அதுக்கு அவகேஷினஹா புஷ்பம் இவ விபலம். அவகேஷிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மரம் போல இருக்கு. அந்த மரத்துல வெறும் பூதான் வரும், காயே வராது, பழமே வராது. பலம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவகேஷிங்கிற மரத்துல ஒரு பூ இருக்கு, அது போல இருக்கு. ஸோ ஒன்னிடத்துல இருக்கக்கூடிய ரூபம்ங்கிறது அவகேஷி விருக்ஷஸ்ய புஷ்பம் இவ அஸ்தி. தயா வினா விபலம் பவேது, ஏன்னா அந்த புஷ்பத்திற்கு பழம் ஏற்பட போறதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மரம் விசேஷம். அது என்னன்னு தெரியல, போட்டிருக்கார். இந்த அவகேஷனை கேசங்கிற சத்தத்தோட சம்பந்தப்படுத்தி அதெல்லாம் இது பண்ண முடியுமா? சூடப்படாத பூன்னு சொல்ல முடியுமா? அந்த வர கொண்டு வர முடியுமா? ரிசர்ச் பண்ணி உங்களால கொண்டு வர முடியுமா? சாமர்த்தியமா புஷ்பம்னா கேசம்ங்கிற மாதிரி அர்த்தம். ஓ அப்படி, அதாவது இது வச்சுக்கலாம். அவகேஷினஹாங்கிறச்சு தலையில் தரிக்கப்படாத பூ, அதை கொண்டு வர எனக்கு தெரியாது. சம்ஸ்கிருதத்துல பெரியவாளா இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு நான் கேட்கிறேன். என்னோட ஆசை யோசிக்கலாம். அவகேஷிங்கிற வேர்டுக்கு வியுத்பத்திய அப்படி போட முடியுமா? கேஷஹா அஸ்ய அஸ்தி இதி கேஷி, அல்லது அவகதம் அவகதம்மா இல்ல, எப்படி அந்த அவங்கிறத எப்படி கொண்டு வருதுன்னு யோசிக்கிறேன். ஒரு எந்த வர்பை வச்சுண்டு கொண்டு வந்தா வரக்கூடும். அப்போ சூடப்படாத பூங்கரிச்சு குசுமஸ்தபகஸ்யேவ துவயி விருத்திர் மனஸ்வினஹ மூர்த்னிவா சர்வஸ்ய திஷ்டேத்து விஷீரியத்தே வனே அதவான்னுட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கு. புஷ்பகுச்சத்துக்கு ரெண்டே விருத்தி தான், துவயி விருத்தி மனஸ்வினஹா. மனஸ்விகளுக்கு புஷ்பகுச்சம் போல விருத்தியாம். எய்தர் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரோட தலையில உட்கார்ந்துட்டு இருக்கணும், இல்லையா காட்டுல அழிஞ்சு போயிடணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்லோகம் தெரியும். அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது ஒட்டி வருது. அர்த்தம் வியுத்பத்திக்கு சரி வருமாங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா எந்த ரூட்டோட அவங்கிறது வெறும் உபசர்க்கம் தான். அங்க அவகேஷிங்கிறச்சு மத்தியம பத லோபமா போட்டு அவகதம் அல்லது அவகிருஷ்டம் கேஷம் அதுல எப்படி வரும்னு நான் யோசிக்கணும் கொஞ்சம். கண்டிப்பா அதுவும் இருக்கலாம். ஆனா ஜெனரலி வியாக்கியானத்துல அவகேஷிங்கிறது ஒரு துருமம், விருட்சத்தினுடைய ஒரு இது. அது மேலோட்டமான ஒரு மீனிங். நீங்க ஃபர்தரா வியுத்பத்திக்கு ஒட்டி வந்ததுன்னா நம்ம சூடப்படாத பூ அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். அழகா இருக்கும். எப்படி புஷ்பம் தலையில இல்லைன்னா அதுக்கு வீண், அது ஒரு பிரயோஜனமே கிடையாதோ அது போல அப்படின்னு எடுத்துக்கலாம். அது போல இங்க தவ ரூபம் இதம் தயாவினா விபலம், அவ இல்லாத உன்னோட ஒரு அழகுக்கும் வேஸ்ட் தான். இயம் ரித்த வனா அவனி விருதா. மேலும் வேற என்னென்னலாம் விருதா, வேற எதெல்லாம் வீண் அப்படின்னு சொல்றார். இயம் ரித்த தனா, ரித்த தனா, தனம்னா செல்வம், ரித்தம்னா சமிருத்தி, சமிருத்தியான ஒரு செல்வத்தை கொண்ட இயம் அவனி, இந்த பூமியும் விருதா வீண். ரித்ததனா செழிப்பு, செழிப்புடைய இந்த பூமியும் வேஸ்ட். அதாவது ராஜ்யலட்சுமி, உனக்கு பூமி இருந்து என்ன பிரயோஜனம்? நீ ஆள்றதுக்கு கூட ஒரு பட்டமகிஷி ஒருத்தி இருக்கணும். அதனால ரித்ததனா விருதா அவனி, அல்லது இந்த ஒரு பூமியை நீ ஆள்றதுக்குங்கிறத விட அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தி கூட இருந்தாதான் உனக்கு if you share it with someone it has more. இது ஏகாக்கியா உட்காந்துட்டு ஆள்றச்சே அதுல ஒரு சௌக்கியம் கிடையாது இல்லையா?
அதே இன்னொன்னு வந்து உத்தியானத்தை சொல்றார். ஸ்வவனி, ஸ்வவனிங்கிறச்சு தன்னுடைய உத்தியானம், உன்னுடைய ஸ்வகீய வாட்டிகா. வனிங்கிறது வாட்டிகா அல்லது உத்தியானம், உன்னுடைய உத்தியானமும் சம்பிரவதத்து பிகா அபி கா கான கிம் பிரயோஜனம் நிஷ்பலா ஏவ. சம்பிரவதத்து நன்னா அப்படியே அழகா கூவின்றிருக்கக்கூடிய குயில்கள் இருந்தும் இந்த உத்தியானம், குயில் இருக்கும் இந்த உத்தியானமானது வீண், வேஸ்ட் அப்படிங்கிறது. எதுக்கு வேஸ்ட்னா, அவ இல்லைன்னா இது எல்லாமே உனக்கு வந்து ஒரு அரம்யமா தோணும், அவ இருக்கிறச்சே ரம்யமா தோணும். அதே அந்த அந்த பெண்ணோட நீ இதை வந்து அனுபவிக்கிறச்சே இருக்கக்கூடிய ஒரு சௌக்கியம், அந்த சிருங்கார ரசத்தோட இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து அது அனுபவம் வேற. அதே விப்ரலம்பத்துல பாக்குற விதம் வேற. ஒரு நதியே நம்ம மனசனுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே. மனசு எப்படி இருக்கோ, இவர் சொல்லுவாருன்னா கவிஹி வந்து மனசி ஸ்ருங்காரி கவிஹி சேத்து ஜகத்து ஸ்ருங்காரமயம் ரசமயம் ஜகத் அப்படிம்பர். கவிஹி ரசபூர்ணகா சேத்து. ஒரு கவி வந்து மனசுல அவனுடைய ஹிருதயத்துல அவன் ரசமயமான ஒரு ஹிருதயத்தோட அவன் காவியம் எழுதினான்னா இந்த உலகமே அவனுக்கு ரசமயமா மாறிடும். கவிஹி சுஷ்கஹா சேத்து, அவனுக்கு மனசுல வந்து ரசமே இல்லை வச்சுக்கோங்க, அப்படியே வரட்டுன்னு இருக்கும். ரொம்ப பல பேர் வந்து வையாக்கரனால வந்து ஒரு சுஷ்க வையாக்கரனான்னு சொல்லிடுவா. அவரை போல பாணினியை போல ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் எழுதினது கிடையாது. அவருக்குன்னு ஆட்ரிபியூட் பண்ண ஸ்லோகங்கள் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அனுராகவதி சந்தியா திவசஸ்தத் புரஸ்ஸரஹ ததாபின சமாகமஹாம்பர். அதாவது சந்தியாங்கிறவ அனுராகவதி, அப்படியே ஒரு ஆசையோட இருக்கா சந்தியாங்கிறவள். அனுராகம்ங்கிறச்சு சிவப்பு தன்மையோட இருக்கா. அந்த செட்டிங் சன்ல சந்தியா காலம் வந்து அப்படியே ஒரு சிவப்பா இருக்குமோ இல்லையோ, அதான் அனுராகவதின்னு அங்க ஸ்லேஷைய வச்சார். அனுராகவதி சந்தியா திவசஸ்தத் புரஸ்ஸரஹா. நாள் திவகாங்கிறது திவாங்கிறது அப்படியே முன்னாடி போயின்னு இருக்கு. சூரியன் வந்து அப்படியே தத் புரஸ்ஸரஹா ஏவ ததாபின சமாகமஹாங்கிறார். அஹோ தெய்வகதி சித்ரா. இந்த தெய்வத்தினுடைய கதியை பாருங்கோ, சந்தியா காலமும் பகல் நேரமும் சேர்றதே இல்லை பார்த்தேடா. ஒரு ஒரு என்ன ஒரு ரசமயமா இருந்தா மனசுல இந்த மாதிரி ஒரு ரசபூர்ணமா ஒரு ஸ்லோகம் ஏற்பட முடியும். அதனால மனசு வந்து நல்ல விதத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறச்சேதான் சுத்து புத்தமும் உங்களுக்கு வந்து நன்னா இருக்கு, ரம்யமா இருக்கு, அழகா இருக்குன்னு என்ஜாய் பண்ண முடியும். மனசு வந்து ரொம்ப துக்கப்பட்டு இருந்ததுன்னா எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்காக இங்க சொல்றார், தயாவினா சர்வம் விபலம் தவ ரூபமிதம் விபலம் இயம் ருத்ததனா அவனி அபி விருதா சம்பிரவதத்து பிகா ஸ்வவனி அபி கா. சம்பிரவதத்து பிகாங்கிறது ஸ்வவனிக்கு அட்ஜெக்டிவ். எந்த ஒரு உத்தியானத்தில் சம்பிரவதத்து கூவுகின்ற பிகாகா குயில்கள் இருக்கின்றனவோ அப்பேற்பட்ட ஸ்வவனி உன்னுடைய இந்த உத்தியானமும். அதுக்கு தானே வந்திருக்கான் மன்மத. அவ விரகத்துக்காக தான் அவன் வந்து இங்க கொஞ்சம் பொழுதுபோக்குறதுக்காக வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல பார்த்தோம்னா தமயந்தியோட விரகம் அவனுக்கு தாங்க முடியலன்னுட்டு ஒரு மனசை வந்து ஆறுதலுக்காக அவன் இந்த உத்தியானத்துக்கு வந்திருக்கான். நீ வந்ததே பிரயோஜனம் இல்லைன்னுடுறான். அவளோட இருந்தாதான் நல்லது, அப்பதான் உன்னால இந்த இதை அனுபவிக்க முடியும். அதோட கோத்துக்கணும். அத சம்பிரவதத் பிகா ஸ்வவனி அபி, உன்னுடைய வாட்டிக்கா தான் இது, நீ தான் அழகா அமைச்சிருக்க இந்த உத்தியானத்தை. ஆனாலும் இது வேஸ்ட்பா, நான் என்ன சொல்றது. அது வினோக்தி அந்த இடத்துல. ஏன்னா தமயந்தி இல்லாமல் இதற்கு எல்லாத்துக்குமே வியர்த்ததா சொல்றதுனால வினாக்தி. அப்புறம் புஷ்பம் இவ அவகேஷினகாங்கிற இடத்துல உபமா.